இந்த பொங்கல் முடிந்ததற்கு பிறகு எங்களுடைய திருப்புமுனை எப்படி அமைந்திருக்கிறது என்பதை நாடே வியக்கும். கொஞ்சம் பொறுத்திருங்க. நான் பல முறை சொல்லிட்டேன், தை பிறந்த பிறகு வழி பிறக்கும். தைனா உடனே தை 1ஆம் தேதி என்ன கேட்காதீங்க. பிப்ரவரி அம்மா அவர்கள் பிறந்த நாளுக்கு முன்பாக நாங்கள் எங்கள் கூட்டணி நிலைப்பாட்டை எடுத்து உறுதியாக உங்களுக்கு வெளிப்படையாக அறிவிக்கிறோம். இனிவரும் காலங்களில் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற ஒரே ஒற்றை சொல்லை நிறுத்தி வருகை புரிந்து ஆதரவு அத்துணை பேர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் நம்ம கூட வந்து சேர்ந்தது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். அந்த மாதிரி செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து சேர இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே அந்த உரிய அங்கீகாரத்தை கொடுப்போம். வெற்றி கழகம் தலைமையிலான கூட்டணியில் டிடிவி தினகரனும் ஓபிஎஸ்ஐயும் இணைப்பதற்கு விஜய் புதிய ரூட்டை எடுத்திருப்பதாக புது தகவல் வெளியாகியிருக்கின்றன. திமுகவிற்கு எதிரான அரசியலை கூர்மைப்படுத்தியிருப்பதன் மூலம் கூடுதலாக கவனம் பெற்றிருக்கிறார் தவேக தலைவர் விஜய். தவேக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் மூலம் அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கும் முக்கிய நிர்வாகிகளை கட்சியில் இணைக்கும் பணியை தீவிரப்படுத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. அதேவேளையில் பாஜக கூட்டணியில் ஏற்பட்ட அதிருப்தி வெளியேறிய அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் உரிமை மீட்பு கழக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் மீதும் தவேக ஒரு கண் வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. பாஜக தரப்பிலிருந்து அவர்களிடம் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் சாதகமான முடிவு எட்டப்படவில்லை. இந்நிலையில் டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஐயும் கூட்டணியில் இணைப்பதற்கு தவேக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்த பணியை கச்சிதமாக மேற்கொள்ளும் பணி தவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அதிமுகவில் இருந்து விலகி தவேகாவில் இணைந்தவர் நிர்மல்குமார். அதிமுகவின் தலைமை பொறுப்பை எடப்பாடி கே பழனிசாமி ஏற்ற பின்னர் முக்குளத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்த டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா ஆகியோர் நீக்கப்பட்டது பெரும் பேசு பொருளாகியது. முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், ஆர் பி உதயகுமார், திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் அதிமுகவில் முக்கிய நிர்வாகிகளாக இருந்தாலும் அதிமுக மீதான அந்த விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டே வருகிறது. அதிமுகவிற்கு எதிராக களமாடும் கட்சிகள் இதை சாதகமாக பயன்படுத்த முயற்சித்து வருகின்றன. இந்நிலையில்தான் டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஐயும் தவேக கூட்டணியில் இணைப்பதற்கான முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பணிகளை தவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. கட்சியில் செங்கோட்டையனுக்கு அளித்த அங்கீகாரத்தை போன்று கூட்டணியில் இருவருக்கும் உரிய மரியாதை அளிக்கப்படும் என்று தவேக தரப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. தவேகவை நோக்கி வருபவர்களுக்கு உரிய மரியாதை அளிக்கப்படும் என ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் போதே விஜய் கூறியிருந்ததை குறிப்பிட்டே வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் நம்ம கூட வந்து சேர்ந்தது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். அந்த மாதிரி செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து சேர இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே அந்த உரிய அங்கீகாரத்தை கொடுப்போம். டிடிவி தினகரன், ஓபிஎஸ் தரப்பினர் எதிர்பார்ப்பது என்ன? அதற்கு தவேக தரப்பில் அளிக்கப்பட்ட உத்தரவாதம் என்ன? தவேக தரப்பில் மேற்கொள்ளப்படும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை பலன் தருமா என்பது விரைவில் தெரியவரும்.